ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் கிட்ஸாக இருந்தீங்கன்னா முஃபாசா த லயன் கிங் படத்தை போய் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ முஃபாசா த லயன் கிங் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் அந்த படத்தை ரிவ்யூ எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் த லயன் கிங் படம் அதாவது பார்ட் 1 அளவுக்குலாம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனால தான் அந்த எல்லாம் இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்னால் அது முஃபாசா தான். இதில் முஃபாசாவோட ஃப்ளாஷ்பேக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் பார்ட் 1 அளவுக்கு வரல தான் சொல்லி தான் ஆகணும். பார்ட் 1 அளவுக்குலாம் எக்ஸப்ட் பண்ணாமல் போங்க. அதுக்கப்புறம் எதுவுமே எக்ஸப்ட் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். நேற்று தான் அந்த படத்தை நான் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கிட்ஸ் மூவி, நான் 3Dயில் தான் போய் பார்த்தேன். 3Dயில் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தில் முஃபாசாவோட பையன் சிம்பாவுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு ஒரு நாள் ரொம்ப அவங்க முஃபாசாவோட பையன் சிம்பா ஒரு வேட்டையாட போயிடுவான். அதுக்கப்புறம் மழைலாம் பெய்யும். சிம்பாவோட பையன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடுவான். அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு மங்கிலாம் இருந்திருக்குமே, அந்த மங்கி அதுக்கப்புறம் டிமான் அண்ட் பூம்பாலாம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மங்கி ஒரு ஸ்டோரி சொன்னோம், இது ஒரு 2 சிங்கத்தை பற்றி கதைன்னு. ஸோ இந்த கதையில் ஃப்ளாஷ்பேக்கில் முஃபாசாவோட நண்பர் ஸ்காரோ எப்படி தான் மேக் பண்ணுறாங்க தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கை. ஓகே வாங்க. முஃபாசா சின்ன பையனாக இருக்கும் போது ஒரு ஆறில் குளிக்க போகும்போது அதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக அவன் சின்ன பையனில், அதனால் கொஞ்சம் அதுக்குள்ளே போய் கல்லுலலாம் போய் விளையாடும் போது அவன் அந்த தண்ணிக்குள்ளேயே முழுங்கி போய்ட்றான். முழுங்கும் போது அவங்க அப்பா காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அவங்க அம்மாவும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் முஃபாசா அந்த ஏரியை விட்டு எங்கேயோ அவன் வேறு இடத்துக்கு போயிடுறான். அங்கே தான் போய் ஸ்காரை பார்ப்பான் சின்ன வயசில் இருக்கும் போது. அதுக்கப்புறம் 2 பேரும் உங்கள் பேர் என்ன அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார் சொல்லுவான், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு சீக்ரெட்டு சொல்லுவான். என்னன்னு முஃபாசா கேட்பான். ஆனால் அது ரொம்ப சீக்ரெட் ஆச்சு, அவன் ஸ்கார் சொல்லுவான். அதுக்கப்புறம் முஃபாசா நீ எனக்கு சொல்லியே தான் ஆகணும்னு அதுக்கப்புறம் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்கார் சொல்லுவான், நான் இப்போ கொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் முஃபாசா கேட்பான், யார்? அவன் ஏரியில் தானே இருப்பான், ஆனால் பின்னாடி அவனுக்கு முதலைகள்லாம் வரும், க்ரொக்கடைல்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அவன் பயந்து நீச்சல் அடித்து கஷ்டப்பட்டு ஸ்கார் கையை பிடிச்சி அவங்க அம்மாவும் ஸ்காரோட அம்மாவும் வந்துடுவாங்க. ஸ்கார் தூக்குறதுக்கப்புறம் முஃபாசாவையும் அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்க அந்நியர்கள், அதனால் கூட்டு போகக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஸ்கார் சொல்லுவான், அந்நியர்கள் கிடையாது, இவன் ஒரு வழி தவறி வந்தவன், அப்படி தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்காரோட அம்மாவும் என்னை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் ஸ்காரோட அப்பா அவனை ஒத்துக்கலை, அந்நியர்கள் நினச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்காருக்கும் முஃபாசாவுக்கும் ஒரு போட்டி வைப்பார். நீ இங்கே இருக்கணும்னா என் பையனை நீ ஜெயிக்கணும், நீ ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சாதான் நீ இங்கே இருக்கணும், இல்லைன்னா உன்னை நான் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவார் ஸ்காரோட அப்பா. அதுக்கப்புறம் ஸ்காருக்கும் முஃபாசாவுக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க நீங்களெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக முஃபாசா தான். முஃபாசானா அதுக்கப்புறம் ஸ்காரோட அப்பா ரொம்ப கோவமாயிடுவார். அதுக்கப்புறம் ஸ்கார்கிட்ட கேட்பார், இந்த அந்நியர்கிட்ட போய் சின்னதாக ஒரு கொசுக்கிட்ட போய் தோற்றுட்டு வந்திருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு தான் கேட்பார். அதுக்கப்புறம் முஃபாசா கிட்ட கேட்பார், முஃபாசானா அர்த்தம் உனக்கு என்னென்னு தெரியுமான்னு. அதுக்கு முஃபாசா சொல்லுவான் தெரியாதுன்னு. ஸ்காரோட அப்பா சொல்வார், முஃபாசானா ராஜான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வாட்டி விட்டுடுறாரு. ஆனால் ஸ்காரோட அப்பா ஒரு முடிவு சொல்லியிருப்பார், என்னதுன்னா
ஸ்கார் வந்து அப்பா வந்து நீ பெண் சிங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும், ஆண் சிங்கம் பக்கத்தில் வரவே கூடாதுன்னு. ஏன்னா அந்த ஊரோட ராஜா அவர் தான், அதனால தான் அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் முஃபாசாக்கும் ஸ்காருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழக்கம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களாகிடுவாங்க 2 பேருமே, ஸ்காரும் முஃபாசாவும். அதுக்கப்புறம் முஃபாசா ஸ்காரில் ஒரு நாள் வந்து இந்த ஒயிட் கலர் சிங்கம்ல இருக்குமே, வெள்ளை சிங்கம், அதுக்கும் இதுக்கும் ஒரு நாள் சண்டைலாம் நடக்குது. அந்த அவங்க ஸ்காரோட அம்மா வந்து முஃபாசாக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வெள்ளை சிங்கத்தோட பையனை வந்து முஃபாசா கொன்னுடுவான். அதனால் அந்த வெள்ளை சிங்கத்துக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் முஃபாசா ஸ்காரோட அம்மா அப்பா வந்து முஃபாசாவையும் ஸ்காரையும் ஒரு நல்ல இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்காரோட அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கடா 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. போகிற வழியில் அந்த வெள்ளை சிங்கங்கள்லாம் துரத்தின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெண் சிங்கத்தை பார்ப்பாங்க 2 பேரும், அதாவது கேர்ள்ஸ் சிங்கத்தை. அந்த சிங்கத்தையும் கொஞ்சம் கூப்பிட்டு போய் கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மங்கியை பார்ப்பாங்க. மங்கியை பார்த்து அதுக்கிட்டேயும் கொஞ்சம் நல்லா பேசி அதுக்கிட்டேயும் பழகி அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ பார்ப்பாங்க. அது ஒரு பறவை. அந்த பேர்டையும் வந்து கூட்டிகிட்டு போய் இவங்க 5 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 பேரும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வெள்ளை சிங்கம் வந்து கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து ஸ்கார் வந்து அந்த ஒரு வெள்ளை சிங்கத்துக்கிட்ட போவோம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சிங்கம் சொல்லும், நீ வந்து இல்லை வசமாக மாட்டிக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் சொல்லும் இந்த ஸ்கார் வந்து, நீ வந்து நல்லா மாட்டிக்கல, நான் உனக்கும் உதவி பண்ண தான் வந்தேன், அது நான் வந்து கண்டிப்பாக முஃபாசாவை கொன்னே ஆகணும் ஸ்கார் சொன்னால். ஏன்னா அது வந்து இந்த வெள்ளை சிங்கத்தை எப்படி வந்து அவன் பையனை இழந்தானோ, பையனை கொன்னவன் யார்? முஃபாசா. அதனால் அந்த முஃபாசா தானே கொன்னா. அந்த மாதிரி ஸ்காருக்கு அவங்க அப்பா அம்மாவை இழந்த மாதிரி, அதனால தான் 2 பேருக்கும் பழி வாங்கணும்னு முஃபாசாவுக்கு எண்ணம் வந்துச்சு. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஸ்கார் சொல்லுவான், நான் வழி காட்டுறேன் நாளைக்கு அப்படி சொல்லி வழி காட்டி கொஞ்சம் அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போய் அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் இருப்பாங்க, ஒட்டக்கச்சிவிங்கி நிறைய அனிமல்ஸ் இருப்பாங்க. அந்த அனிமல்ஸ் கிட்ட போய் முஃபாசா ஹெல்ப் கேட்பான். நீங்கள் வந்து ஏதாவது பேச்சில் பேசி ஹெல்ப் கேட்பான். அதை ஹெல்ப் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எல்லா அனிமல்ஸும் ஹெல்ப் பண்ணி அந்த வெள்ளை சிங்கத்தில் அழித்து அதுக்கப்புறம் அந்த வெள்ளை சிங்கத்தை கொண்டு வர முஃபாசா அவனோட அப்பாவும் முஃபாசாவுக்கும் ஃபைட் நடக்குது. தண்ணிக்குள்ளலாம் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கார் வந்து முஃபாசாவை காப்பாற்றி முஃபாசா வந்து ஸ்காரை மன்னிச்சு விட்டுருவான். ஆக்சுவலி ஸ்கார் நேம் வந்து படத்தில் சொல்லியிருப்பாங்க, ஆக்சுவல் நேமு நான் தப்பு பண்ணதால் தான் என் பேரை நீங்கள் ஸ்கார் கூப்பிட சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கதை. அதுக்கப்புறம் ஸ்டோரியில் சொன்னதுக்கப்புறம் அந்த முஃபாசாவோட பையன் சிம்பாவோட சிம்பாவும் பையனும் ஒய்ஃபும் நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பி பாப்பா கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிம்பாவோட பையன் வந்து அந்த அவனோட தம்பி பாப்பாவை வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவானா சொன்னதுக்கப்புறம் ஒரு பார்ட் 3க்கு லீட் கொடுப்பாங்க. ஸோ பார்ட் 3 வந்தால் தான் புரியும் அந்த ஸ்டோரியாவது நல்லா. அதுக்கப்புறம் பார்ட் 3 எப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் லயன் கிங்கில் அளவுக்குள்ளே அக்செப்ட் பண்ணி வராதிங்க. ஸோ என்னோடய IMDb ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு நான் ஒரு 8.8 கொடுப்பேன், 10க்கு 8 கொடுப்பேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு தான் நான் 9.5 நான் கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்குள்ளே அக்செப்ட் பண்ணி வராதிங்க. கெஸ்ட் ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பார்ட்டே விரும்பி பார்த்தேன், அதுவும் நான் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட IMDb ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறது புக் மை ஷோவில் நான் இப்போ 8.6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். தமிழ் கூட இருக்குது அவைலபிளாக லாங்குவேஜு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அதுக்கப்புறம்
முஃபாசா பார்ட் 3 கண்டிப்பாக இருக்குது. இந்த பார்ட் 3க்கு என்ன டைட்டில் வைப்பாங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.